தமிழக அரசியல் களமானது தேர்தல் வாக்குறுதிகளால் இப்போதே சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. ஆளும் திமுக அரசு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கி வருவதோடு சமீபத்தில் கோடைக்கால சிறப்பு நிதியாக ரூபாய் 5000 வழங்கியிருப்பது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதற்கு போட்டியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்கிற அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். எதிர்க்கட்சியின் இந்த மெகா அறிவிப்பு ஆளும் தரப்பை தனது அடுத்த கட்ட வியூகங்களை நோக்கி நகர வைத்துள்ளது. இந்த சூழலில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை போலவே இந்த முறையும் ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பை வெளியிட திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை அடமானம் வைக்கப்பட்ட நகை கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்த அறிவிப்பு இதில் முக்கிய இடம்பெறக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக கனிமொழி எம்பி தலைமையிலான திமுக தேர்தல் அறிக்கை குழு தீவிரமான ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளது. நிதிநிலை மற்றும் சாத்திய கூறுகளை ஆராய்ந்து வாக்காளர்களை கவரும் வகையிலான இந்த அறிவிப்பை இறுதி செய்யும் பணிகளில் அக்கட்சி மும்முரம் காட்டி வருகிறது.